வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 2 ஆஃப் சேஞ்சிங் தொப்பை இன்டூ 6 பேக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஜிம்மில் பேக் அண்ட் பைசப் டே. ஃபஸ்ட்டு பேக்குக்கு வார்மப்பாக 15 புல்லப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறமாயிட்டு டீபார் ரோயிங். இது நம்ம மாடரேட் வெயிட்டில் 3 sets 15 கவுண்ட் வச்சு பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லேட் புல்டவுன். இது காமனான எக்ஸசைஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த அளவில் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் நம்ம எப்படி அந்த ஈசென்ட்ரிக் மோஷன் விடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது கொஞ்சம் ஸ்லோவாகவே விடுறாங்க. நம்ம இழுக்கிறதுக்கு 2x ஸ்லோவராக நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதுதான் இதோட ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் லேட் புல் டவுன் ஹெவி வெயிட்லலாம் லிஃப்ட் பண்ணல, மாடரேட் தான். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி 2 நாளையில் ஹெவி லிஃப்ட் எல்லாம் பண்ண முடியும். அப்புறம் பெண்டட் பேக் ரோயிங். இந்த எக்ஸசைஸ் நம்மளோட லேட்ஸ் அப்புறமேட்டு ராம்பாய்ட்ஸ், அதாவது நம்மளோட பேக், அப்பர் பேக்கும் லோவர் பேக்கும் நடுவில் இருக்கிற மசிலை ஷேப் பண்ணுறதுல இது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இதுவுமே சொன்ன மாதிரி பெரிய வெயிட்டெல்லாம் இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் பைசப்க்கு வந்துட்டோம். பைசப் பார்த்தா இன்றைக்கி சரியான பம்பு, எனக்கே ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. இது 5th செட். அதாவது எப்போவுமே நான் கேபிள் கர்ல்ஸ் 5 sets போடுவேன் 10 counts வச்சு. இது 5th செட்ஸ். பம்பு ஊய்யோ அப்படி இருந்துச்சு. அண்ட் தென் இது முடித்ததுக்கப்புறம் நான் ப்ரீச்சர் கால் போகலான்னு பார்த்தேன். ப்ரீச்சர் காலில் ஒரு சம்பவம், சரியான ஒரு சம்பவம். என்னென்னா ஃபஸ்ட்டு நல்லா லிஃப்ட் பண்ணி முடியல. அதுக்கப்புறமேட்டு வெயிட்டை லோவர் பண்ணிவிட்டு இன்டு த ஃபெயிலியர் வர விட்டுருவோன்னு விட்டேன். நல்லா தூக்கவே முடியல. அதுக்கப்புறமும் ட்ரை பண்ணி புஷ் பண்ணி பார்த்த முடியலை. பட்டு என்ன பண்ணுறது, நம்ம மனசு கேட்காதே. திரும்பவும் ட்ரை பண்ணேன். அதில் ஒரு வயிறு பிடிக்கவும் பாருங்கள். இப்போ தான் இந்த டைம் அப்படி பிடிச்சி நின்றுக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது, உலகமே நின்றுச்சு, சாமின்னு ஆயிடுச்சு. அப்புறம் கண்ணில் ஐயோ மரண பயத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன். திஸ் த டே அவுட். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.